போது ஆடலுடன் பாடல். அப்ப என்ன பாட்டு பாடுறது? என்ன பாடுறது? அட்டு பிகர் எல்லாம் ஆட்டம் பாடுது இன்ஸ்டாகிராம்ல. இப்ப அதுங்க தாங்க சித்தின இருக்குது செம்ம ஃபார்முல. கரெக்டா இல்லையா? இருந்தாலும் அடுத்த லைன் கேளு. சோல்டராண்டே கீந்துட்டு இருக்குது, முட்டி ஆண்டே கீந்துட்டு இருக்குது, மூக்கு பார்த்தா சாந்துட்டு இருக்குது, மூட்டி பார்த்தா காந்துட்டு இருக்குது. அண்ணன் தம்பிங்க யாராச்சும் இருந்தா புத்திய சொல்லுங்கடா. பூச்சி மருந்தா சோத்துல கலந்து சீக்கிரம் சொல்லுங்க. அடி மூதேவி வீட்டுக்கு பெத்த பேர வாங்குறிய போய் பாடி வர போது இந்த பாட்டுடைய விளக்கமே புரியல. ஆனா தெளிவா சொன்ன பிறகுதான் புரிஞ்சுது. உண்மைதாங்க. ஆமா, இது எந்த நாடு? எந்த நாடு? எந்த நாடுடா? இது எந்த நாடு? எனக்கு இந்த வேஸ்த நாடு மாட்டேன். வரகதபுரி நாடு. இருந்தாலும் இந்த வரகதபுரி நாட்டிலே அவைக்கு எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏன் காலதாமதம்? இந்த வரகதபுரி நாட்டு மன்னன் அரசவையில் இருக்கிற இடத்திலே எனக்கு முன்பதாக வரக்கூடியவன் ஏன் காலதாமதம்? என்ன மனு நீங்க எடுக்கிற? என்ன வாய்? அவைக்கு வர ஏன் காலதாமதம்? அவைக்கு வர ஏன் காலதாமதம்? இதே கேட்கிறேன். வாங்கின புது வாட்சி, அதுல படிச்சுதான் 4 தூசி, அதை ரிப்பேர் செய்ய வந்தவாசி, அங்க நின்று இருந்தா ஒரு தாசி, அப்ப மேல காதல் வழிய வீசி அவளை கூட்டிட்டு போன மெரினா பீச். அங்க என்ன நடந்திருக்கு கொஞ்சம் யோசியா. நீதான் கூட்டி போன மெரினா பீச்சுக்கு. அங்க என்ன நடந்திருக்கு எனக்கு தெரியும். என்ன நடந்திருக்கு தெரியும். உனக்கு நடந்தது எனக்கா? அறியாத வயசுல உங்க ஊரு கற்பகம். யாரு கற்பகம்? பால்வடி ஆயமா. நான் உண்மையை தானே சொல்றேன். ஒருத்த கால போல கட்டி போட்டு வாங்கி போறாங்க ஊர்ல. என்ன பண்ண? சுண்டல நான் குதிரை நீ தூங்கிட்டேன். ஐஸ்காரம் தள்ளி மூட்டை. யார் சொல்லுங்க? யாரா சொல்லுங்க? ஊரே காடி முடிஞ்ச. ஏட்டா காலத்தாவை கேட்டால் கட்டு கதைகளை கொட்டி அழைக்கின்றார். இது எந்த நாடு? பாடு மரகதபுரி நாடு. இந்த மரகதபுரி நாட்டை மரகத மண்டல் சீரோடு சிறப்போடு அரசாட்சி செய்து நாட்டிலே குறை இருக்கின்றதா? முறையீட்டு பார்த்தால் நம் நாட்டில் குறை என்பதை காண முடியாது. ஆமாங்க. நாட்டை சீரோடு சிறப்போடு ஆட்சி செய்தாலும் உடைய மனதிலே ஒரு குறையனா குறை. உங்க மனதிலே? ஆமாண்டா. என்னய்யா? என்ன குறை தெரியுமா? என்ன? மணிமேகலை என்ற பெண்ணை மனமுடித்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு நீண்ட ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த காலம் ஓடி விட்டது. இந்த காலம் புத்திர பாக்கியமே கிடையாது. குழந்தையே கிடையாது. எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு பிள்ளையே கிடையாதுடா. என்ன செய்வது? எத்தனையோ தான தர்மங்கள் செய்தேன். அன்னதானம், சொன்னதானம், ஓதாரம், பூதாரம், பத்திராரம் சொல்லப்படியே 32 தானம். அதெல்லாம் பண்ண எப்படி ஏற்றுமா குழந்தை பாருங்க. பண்ண வேண்டியதை பண்ணதான் ஏற்றுமா குழந்தை. 32 தான தர்மங்கள் செய்து முடித்த என்ன சொல்லினா நான் குழந்தை குத்திருப்பேன். அது எனக்கு ஆகாது. எப்படி சொல்ல? என்ன சொல்லி இருந்தா என்ன சொல்ல? நல்லா ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் அம்மாவுக்கு என்ன நோய் இருக்கு அதெல்லாம் செக் பண்ணி குழந்தை பாக்கி இருக்குதா இல்லையான்னு சொல்லிருப்பாங்க. அதுதான் சொல்றேன். அம்மா என்னென்ன சொல்லிருந்தா அம்மாவுக்கு புள்ள குத்திருப்பேன். நானும் உன்னை என்னமோ நினைச்சேன். உனக்கு இருக்குதா? நான் குளிக்கல பார்த்தேன்னா அத்தனை தான தர்மங்கள் செய்து முடித்த பிறகு ஆமாங்க என்னுடைய மனைவி மணிமேகலை இப்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். அம்மால லோன் ஏத்துட்டியா? நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். நிறைமாத கர்ப்பிணி பிறக்க போவது ஆணோ பெண்ணோ தெரியாது. தெரியல.
ஆசை நிறைவேறிவிட்டது. ஆமா சும்மா எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆழ்வார் என்று எனக்கு மகள் பிறப்பார் என்று மனக்கோட்டை கட்டி வைக்கிறார். மகளோ பிறந்து விட்டால் மனைவி மணிமேகலை பாத்துட்டு பின்னாடி கடை அட கம்பெனி கிடையாச்சுமா அம்மா இறந்துட்டாங்க மனைவி விட்டாளா பார்த்தாயடா 7 நாட்களாக பிறகு மகள் பிறந்தால் மகள் பிறந்த யாரும் மனைவி மணிமேக இருவடி சேர்த்து விட்டாளடா. பார்த்தாயடா இந்த குழந்தையை நானும் தேடி வசர வேண்டும் பேர் சுட்டு விடா மகளுக்கு மரகதபுரி நாட்டு மன்னா பா, நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத உனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. குழந்தையின் முகத்தை பார்த்தாயா? தேவலோகத்தில் நாட்டியம் ஆடுகிறாளே ஊர்வசி, அந்த ஊர்வசியின் முகம் போல் அல்லவா காட்சியளிக்கிறது. ஆமா, நீ பெற்றெடுத்த மகளுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறாய்? இந்த நாடு பேரு விலகுபடியாக என்னுடைய மகளுக்கு மாலா. இந்த மரகதபுரி நாடு வளர நீ பெற்ற மகளுக்கு மாலா என பெயர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தேவலோகத்தில் அம்சமாக இருக்கக்கூடிய ஊர்வசி அழகாக குழந்தையாக ஜனித்திருக்கிறார். ஆகையால் படியளக்கக்கூடிய பரமன் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமையவள் அன்னை ஆதிபராசக்தி அவள் கரத்தில் இருக்கக்கூடிய மகிமை வாழ்ந்த மரகத மாலையை அளிக்கின்றோம். என்னுடைய மகளுக்கோ இன்று பெயர் சுட்டுவியா? அது 30 கோடி தேவர்கள் 42 ரிஷிகள் கிண்ணரர் நிபுணர் சித்தர் வித்தியாசல குடிய அனைத்து தேவர்களை கூடி என்னுடைய மகளுக்கு இந்த மரகத மாலையை பரிசாக அளித்துள்ளார்கள். ஆமாங்க சுவாமி, இந்த மரகத மாலையை என்னுடைய மகளுடைய கைத்திலே அறிவித்து விடலாமா சுவாமி? மன்னா, உன் மகளுக்கு சேர வேண்டிய மரகத மாலையை அணிவித்து விட்டு, ஆனால் ஒன்று, நீ வைத்த பெயர் மாலா, நாங்கள் அணிவித்த மாலையின் பெயர் மரகத மாலை. நான் அணிவித்த மாலையை முன்வைத்து நீ வைத்த பெயரை பின்வைத்து நீ பெற்றெடுத்த மகளுக்கு மரகத மாலா, மரகத மாலா, மரகத மாலா. நீங்கள் என்னுடைய மகளுக்கு மரகத மாலையை பரிசாக கொடுத்து மரகத மாலா என பெயர். ஆமாங்க, இந்த மாலையை அம்மன் கரத்தில் இருக்கக்கூடிய மகிமை வாழ்ந்த மரகத மாலையை உன் மகள் மாலாவுக்கு சுட்டிருக்கிறோம். இந்த மாலை கழுத்தில் இருக்கும் வரை பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பொறுமையை தேடித் தருவான். ஒருவேளை நாங்கள் அணிவித்த மரகத மாலை உன் மகள் மரகத மாலாவின் கழுத்தை விட்டு அகன்றா, அப்பொழுது நீ பெற்றெடுத்த மகளுக்கு மரணம் ஏற்படும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாத இருந்த எனக்கு ஆண்டுடைய கிருபையால் மகள் பிறந்தால், மகள் பிறந்த நேரனுடைய மனைவி மணிமேகலை இறைவனுக்கு தெரிந்து விட்டால், ஆனால் தேவர்களாகிய நீங்கள் மரகத மாலையை பரிசாக கொடுத்து இந்த மரகத மாலையை கைத்திற்கு ஒரு ஆபத்து கிடையாது. மாலை அகன்று விட்டால் அப்பொழுதே ஆபத்து. இந்த
வாழை எனக்கு தெரியவே கூடாது. காப்பாற்றுகிறோம். முரளி, நீ இன்றுமா என்றும் அனைத்து சுக சம்பளம் பெற்று கூடிய சீக்கிரத்தில் செத்து விடுவான். ஓத்தா எவ்வளோ பேச போட்டான் வலி தாங்க முடியல, புடுங்கி கலாயிட்டான். ஓத்தா குறைஞ்சிட பேச போட்டான். அப்ப நான் கிராஸ். என் மகன் காரணம் உண்டு. மகனே, அயல்நாடு சென்று பட்டங்கள் பிடித்துக் கொண்டிருந்தாங்க. இடமெல்லாம் என் மகன் வந்ததும் எனக்கு அளவற்ற சந்தோஷம் தான். என் தந்தை எப்படி கை தட்டுறாரு, நீ எப்படி கை தட்டுற? கை தட்டு. வெளிநாடு போய் போச்சு ராஜாட்டு. சின்ன வயசுல நம்ம எப்படிலாம் விளையாடி இருந்தோம். அப்பா அம்மா விளையாட்டு. யார் அப்பா யார் அம்மா? யார் அப்பா யார் அம்மா? சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது. என்ன காரணம் அப்பா? அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்துக் கொண்டிருந்த உன்னை என்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என்ன காரணம் தந்தையே? எனக்கோ வயதாகி கொண்டே செல்கிறது. வயதாகி போகிறது. இந்த நாட்டின் பொறுப்பை எடுத்து நடத்த போதுமான வயது எனக்கு போதாது. ஆகையால் எனக்கு பிறகு இந்த அமராவதி நாட்டிற்கு மன்னனாக முடிசூட்டி ஆட்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என்ன வார்த்தை உரைத்து நானும் செல்ல தெரியவன் ஏதோ மரியாதவன் நாடு நாடகத்தை பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்து நாட்டு பொறுப்பை நான் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் என்று கூறியிருக்காங்க. அவங்க பதவிக்கு அலையிறாங்க. என் மகனை பார்த்ததையா அனுபவம் வேண்டும். பக்கத்து தேசத்து ராஜாக்கள் எல்லாம் எப்படி ஆட்சி செய்வார். யார் போட வேண்டிய நீ போட்டு இருக்கிற? சரி விடுப்பா, செல்லமா வளர்த்துட்டோம்பா. நீ இல்லாத நேரத்துல மகனாக வளர்த்துட்டு பக்கத்து தேசத்து ராஜாக்கள் எல்லாம் எப்படி ஆட்சியை கட்டுணர்ந்து பிறகு வந்து நாட்டின் இந்த நாட்டை முடித்துட்டிய பிறகு ஒரு நாட்டு இளவரசியை தேர்வு செய்து திருமணம் செய்து பார்க்க வேண்டும். உண்மையான வார்த்தை ஐயா. நாட்டை சுற்றி வா. ஆனால் ஒன்று, ஆனால் என்றால் 1000 மத்தம் இருக்கின்றது. இருப்பது 4 திசை. 4 திசை. 3 திசை எங்கு வேணாலும் செல்லலாம். எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆனால் வட திசை மட்டும் செல்லவே. என்ன காரணம் அப்பா? ஏன் குழந்தைய வடதோசை சாப்பிட வேணாங்க? நான் மட்டும்தான் சாப்பிடுறேன். கோழிக்கறி அங்கதான். நான் தான் பப்புனி எத்தான் சொல்லிட்டு வாரி வாரி பின்னாடி கடாய் சேர்றேன். சாப்பிட்டு பாரு, உடம்பு ஏற மாதிரி நல்ல எண்ணெய் இருக்கணும். தக்காளி பழம் போல அப்பா, தாயை திறந்ததால் கோவிலும் இல்லை, மந்திரம் இல்லை. நீங்கள் உரைத்தபடி வடதிசை நான் ஒருபோதும் செல்லவே கூடாது. என் தந்தை உரைத்தபடி இப்போது நாடு நாடாக புறப்பட வேண்டும். நாட்டு மன்னர்கள் எப்படி அரசாட்சி தமிழி வழிதாமணியை உறவாடி வந்தே மாதம் என்று சொல்லி பாடி மணியை உறவாடி அமைதி 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 சலான் தயவுசெய்து அமைதியை ஒத்துழைப்பு கொடுங்க. ஒரே சலசல சத்தமா இருக்கு. இந்த அருமையான நல்ல நேரத்திலே என்னுடைய கலதேவி நாடக மன்றத்தின் மீது அதிக பாசம் உள்ளவரும் இந்த பகுதியில் எங்கெல்லாம் என்னுடைய கலதேவி நாடக மன்றம் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் என்னுடைய கலையை ரசிக்க வேண்டும் என்று வருகை தந்து எங்களுக்கு ஆதரவையும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்ற தாமல் கிராமத்தை சேர்ந்த வழக்கறிஞர் டி கண்ணன்
தாமல் கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் டி கண்ணன் ஐயா அவர்கள் இதோ காமெடி சாம்புவான் அருபத்தம்பி விக்கி என்ற விக்னேஷை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய வழக்கறிஞர் ஐயா கண்ணன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய தொழிலும் மென்மேலும் வளர எல்லா வல்ல ஆண்டவன் அவருக்கு நல்ல ஆற்றலையும் அருளையும் வழங்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். என் தந்தை உழைத்தபடி 3 திசையை நான் சுற்றி பார்த்து விட்டு ஆனால் எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. இப்போது நான் வட திசை செல்ல போறேன்டா. ஐயா, வட திசையிலே ஆபத்து இருக்கிறது என்று அப்பா உழைத்தார். என்ன ஆபத்து? அப்பா சொல்றாருனா அவருக்கு என்ன தெரியும்? வயதானவர். நான் அயல் நாடு சென்றிருக்கிறேன், பட்ட படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றேன். அதனால் அந்த திசையில் என்ன அதிசயம் இருக்கு நான் பார்க்க போறேன். சிறு பிள்ளை பயம் அறியாது. அப்பா வாக்கை மீறி வடதிசை போக போறேன். உங்களுக்காக இங்க நான் காத்திருக்கிறேன்.
பார்வை வர தோட்டம் பேசும் வார்த்தைகள் போதை உண்டாக்கே பாடம் வாடப்பாடு அப்படி இருக்கேன். நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் இந்த வட திசையிலேயே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தி மனோரஞ்சிதம் என பெயர் பெற்று சிறுசப்பட வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானே இந்த ஊருக்கு என் பொண்ணான கலையெடுத்து 8 மணிக்கெல்லாம் வச்சுட்டேன். இந்த ஆம்பளைங்களாம் எங்கதான் போனாங்க ஒண்ணுமே தெரியல. இருந்தாலும் ஒரு வாரம் சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை பார்க்காம என்னால உயிர் வாழவே முடியாது. இருந்தாலும் இந்த பக்கமா யாராச்சும் வரவே பாருங்க.